அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தாபியீன்கள் தினம் ஒரு தாபியீன்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்த்த வரிசைப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு தலை சிறந்த பட்டியலிட்டபடி 3 பேரில் அதில் நம்ம 2 பேரை முடிச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிட்டோம், அவங்களையும் முடிச்சுட்டு செகண்ட் ஆள் வச்சு 3ஆவதாக நம்ம என்ன செஞ்சோம், அவங்கள பற்றி பார்க்குறோம். அவங்க பேர் என்னன்னு சொன்னால் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்கள பற்றி சொன்னோன்னு சொன்னால் அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா தாபியன்களுக்கெல்லாம் தலைவர்கள் அப்படின்ற ஒரு பட்டமும் அவங்களுக்கு இருக்குது. ஆன்மீகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா தலை சிறந்த ஆன்மீகத்தில் கடலாக என்ன செஞ்சாங்கன்னா அவங்க திகழ்ந்தாங்க. ஆன்மீகன்றது வந்து இவங்களுடைய ஆன்மீகத்திலே ஊறி போய் என்ன செஞ்சாங்கன்னா மிகவும் அதில் தலை சிறந்தவர்களாக என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. இதில் அவங்களுடைய தந்தையினுடைய பேர் என்னன்னா எசா. அவங்களுடைய தந்தை பேர் வந்து எசா. அவங்க தந்தை யாருன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சஹாபியினுடைய சேவகதா இருந்திருக்கிறாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க சேவர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்களோடவே பயணிச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா குர்ஆன் எல்லாம் தொகுக்க அந்த ஒரு டீம் இருந்தாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பீரியடுக்கு அப்புறம் அந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய ஒரு டீம், அந்த கமிட்டியினுடைய தலைவரை என்ன செஞ்சாங்கன்னா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு வேலையை என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய தந்தை யார், எசா அப்படின்றவங்களுடைய தந்தை என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடைய அவங்க சொந்த ஊர் என்னன்னு சொன்னா அவங்க இருந்த இடம் வந்து என்னதுன்னா மைசர் அப்படின்ற ஒரு ஊர். மைசர்ன்ற ஒரு ஊர்ல தான் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய காலத்தை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பிறப்புல இருந்து அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா மதீனால என்ன செஞ்சுட்டாங்க, மதீனால வந்தாங்க. மதீனாலே அப்படியே வளர்றாங்க. சரிங்களா, மதீனால அதை வளரக்கூடிய அந்த நிலையில அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய பிறப்புன்றது வந்து ஹிஜ்ரி 21 ஹிஜ்ரி 21 என்ன செய்யறாங்கன்னா அவங்க பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா சஹாபாக்களை பார்த்தவர்கள் தான் தாபியன்கள். அதே மாதிரி இவர்களோட பிறக்கக்கூடிய காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட சஹாபாக்களை பார்த்திருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிருக்கல, பார்த்ததில்லை. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய இவங்க பிறந்த இதுலதான் என்ன செஞ்சாங்கன்னா உமர் ரலியல்லாஹு வந்து இவங்க கை குழந்தை உமர் ரலியல்லாஹுடைய அந்த வஃபாத்துக்கு நெருக்கத்துல. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க பார்த்தது கிடையாது. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தாபீனை பார்த்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா இவர்கள் பிறக்கிறது எந்த இடத்துல சொன்னா இவருடைய தாயார் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய தாயார் பேர் வந்து ஹைரா, சிறந்தவள் நல்லவள் அப்படின்றவங்க இவங்களுடைய தாயார். இவங்களுடைய தாயார் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா தந்தை வந்து ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பணிவிடை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. தாயாரை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உம்மு சலமாக்கு பணி செய்யக்கூடிய ஆட்களா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, அந்த அவங்க ஹைரா அந்த பணி செய்யக்கூடியவர்கள் இவங்களோட தான் இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹோட தான் இருக்கிறாங்க அவங்க. அப்ப இருக்கும்போது அவர்களோட தான் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கக்கூடிய என்னது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டுல தான் என்ன செய்யறாங்க இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுடைய பிறப்புக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா பெரிய பெரிய சஹாபாக்கள்ல எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா காட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு துவா செய்யுங்கன்னு கொடுக்கும்போது அந்த தருணத்துல என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட கொண்டு போய் இந்த தாபீனை கொடுத்து இவர்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் சின்ன வயசா இருக்கு, பிறந்த குழந்தையா இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க பார்த்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்த காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய பயணிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான கல்வியை கட்டுறது வந்து சஹாபாக்கள் கிட்ட தான். நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்மளுடைய பயணத்துல என்ன செய்யறோம்னா பல உஸ்தாத்மார்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பெரிய பெரிய மூத்த உஸ்தாத்மார்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய பட்டியல் எடுத்தோம்னு சொன்ன என்னது ஒரு 7 வருஷம் நம்ம படிச்சு முடிக்கும் போது என்ன செஞ்சிருப்போம், எப்படியோ வந்து நாங்க படிக்கக்கூடிய காலத்துல எப்படியோ வந்து என்ன செஞ்சுட்டோம், நாங்க ஒரு 50-60 உஸ்தாத்மார்கள் கடந்துட்டோம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் தாண்டி என்ன செஞ்சுட்டோம், மாசத்துக்கே நம்ம என்ன செய்யறோம்னா 10-15 உஸ்தாத்மார்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இப்பதுக்கு நிகழக்கூடியது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை 7 வருஷம் நம்ம முடிச்சுட்டு போகும்போது என்னது 200-300 உஸ்தாத்மார்களை நம்ம எல்லாம் இல்முகளை கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், உஸ்தாத்மார்கள்ட்ட பள்ளி கல்விகள் கற்கிறது ஒரு விதம். அதே மாதிரி ஒரு சஹாபி கிட்ட கல்வி கற்கிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து. சஹாபாக்கள் எல்லா கல்வி கடல், அவர்கள்கிட்ட கல்வி கற்கிறது, ஒரு சஹாபாக்கள்கிட்ட கல்வி கற்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி என்னது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சிருக்கிறாங்க,
அவருடைய வாழ்க்கையில 63 சஹாபாக்களிடம் அமர்ந்து அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் வாயிலாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்லா ஹதீஸின் வாயிலும் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்றது அவருடைய கிதாபுகள் எழுதப்படுது. அதே மாதிரி இவங்களுடைய காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் இருக்கக்கூடிய அதே காலத்துல என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு தாபியும் இருக்கிறாங்க. அவங்களும் மிகவும் பிரதிபப்பட்டவங்க. அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப பிரபலமானவங்க. என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்யணும், நல்ல இவங்களும் பெரியார் அவங்களும் பெரியாருன்ற மாதிரி என்ன செய்யணும், ஒரே காலத்துல வாழ்ந்ததுனால அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் அப்பப்ப இடிச்சுக்கும். இதுலதான் ஷரியத் ரீதியா இவங்களுடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் அப்பப்போ ஒரு முரணா இருக்கும். அப்படி முரணா இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சமயத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கனவுக்கெல்லாம் நல்ல விளக்கம் கொடுக்குற ஒரு ஆள், அதே காலத்துல வாழக்கூடிய கனவுகள்லாம் ஒரு விளக்கம் குடிக்கிற ஆளு. என்னன்னா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது. என்ன கனவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆடை இல்லாமல் அவர்களே பார்த்து கொண்டக்கூடிய இருக்கக்கூடிய சூழல். அது எங்க இருக்கிறாங்கன்னா ஒரு குப்பை தொட்டிக்கு நடுவுல இருக்கிறாங்க. அந்த குப்பை தொட்டிக்கு நடுவுல இருக்கிறாங்க, கையில ஒரு தடி வச்சிருக்கிறாங்க. இந்த கனவை கண்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இவங்களுக்கு மனசே சரியில்லை. என்னடா இது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டுட்டோமே, இதுல என்னடா இது, நம்ம எப்படி நம்ம இதுக்கு விளக்கம் தேடுறது அப்படின்னு கேட்கும் போது என்னதுன்னா, அந்த அதே சமகாலத்துல வாழக்கூடிய அந்த தாபியன் கிட்ட நம்ம போய் கேட்கலாம். ஆனா என்னன்னா கேட்கறதுக்கு இவங்களுக்கு மனம் வரல. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னதுன்னா அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இவங்க ஒரு கருத்துல முரணா நிற்பாங்க, அவங்க ஒரு கருத்துல முரணா நிற்பாங்க. அப்படி ஏற்படும் போது என்ன செய்யறாங்க, நம்ம கேட்க வேண்டாம், நமக்கு ஒரு இவங்களுக்குன்னு இருப்பாங்கல்ல இவங்களுடைய ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் அனுப்பி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க அனுப்புறாங்க. அப்படி கேட்க அனுப்பும் போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன செஞ்சுட்டாங்க, இது கனவு கண்டவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கனவு கண்டவங்க வர சொல்லி கேட்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, என்னன்னா இவங்க எப்படி கருத்து வேறுபாடுகள் எப்படி பேசும்போது அவங்கள பத்தி ஏதாவது கருத்து வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழில் செய்வாங்க. செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர். அப்படி அவங்களுடைய குடும்பத்துல வரக்கூடிய இவங்க அதுக்கு அந்த தாபியன் என்ன செய்வாங்கன்னா அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த செருப்பு தைக்கிற குடும்பத்துக்கெல்லாம் நாங்க வந்து பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சமகாலத்துல என்ன செய்வாங்க பேசிப்பாங்களாம். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்ப அவங்க வந்து ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும், அதை இவங்க கிட்ட கேட்டாகணும். இப்படி அவங்க வந்து கேட்க முடியாதுன்றனால அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அனுப்பி கேட்கும் போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கனவுக்கான விளக்கம் அவர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இப்படி சொல்லிட்டாங்களாம், செருப்பு தைக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர்களுக்கு நாங்க விளக்கம் சொல்ல முடியாது அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்கன்னா இப்படி சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே கடந்து போயிட்டாங்க. இதை வந்து கேட்ட உடனே இவங்களுக்கே மனசு இதாகல. அதனால திருப்பி உங்ககிட்ட போய் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பரவாயில்ல நம்ம கேட்டே ஆகணுன்றதுக்காக அவங்க கிட்ட போய் கேட்கும் போது இந்த மாதிரி நீங்க எந்த கனவு அவரு காணலன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தாபின்னு சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த கனவுன்றது இந்த நபர்களுக்கு வரக்கூடிய சாத்தியமே கிடையாது. அந்த கனவுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா சொல்றாங்க, அவங்க ஆடை இல்லாமல் நின்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆடை இல்லாமல் நின்றதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா இந்த துனியாவை துறந்தவர்கள் அர்த்தம். இந்த துனியால வந்து இந்த உலகத்தை ஆசைப்படாதவர்கள், உங்களுக்கு உலக ஆசையே கிடையாது, முழுமையாக உலகத்தை திறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குப்பை தொட்டின்னு சொன்னவங்க பாத்தீங்க, அதுதான் இந்த துனியா. நீங்க என்ன செய்றீங்க, அந்த குப்பை தொட்டியில இருக்கிறீங்க. எப்படின்னா அந்த சிறைச்சாலை, இந்த முஃமின்களுக்கு என்னது இந்த துனியான்றது சிறைச்சாலை என்ற ஹதீஸ் வரும்ல, அதன் வாயிலாக என்ன செய்யப்படுது, இந்த நீங்க நிக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டின்றது இந்த துனியா. சரி, அந்த கையில தடி வச்சிருக்கிறீங்களா, அந்த தடி என்ன விளக்கம்னு சொன்னா அந்த தடின்றது மார்க்க பணியை செய்யக்கூடியவர். நீங்க என்ன செய்வீங்க, மார்க்கத்தை நீங்க என்ன செய்வீங்கன்னா மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களை நீங்க எடுத்து செல்லக்கூடியவர்கள். அவங்க என்ன செய்யறாங்க, ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு தலையா விளங்குறாங்க. அப்படி இதுக்கான விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டும் போது எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட கனவுக்கான ஒரு விளக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த விஷயம்ன்றது சமகாலத்துல இருக்கக்கூடிய வேற யாருக்குமே இருக்காது. ஆன்மீக கடலாக இருக்கக்கூடிய ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், இந்த கனவு உங்களுக்கான கனவு நான் என்ன செஞ்சேன்னா அந்த மனிதர்கிட்ட நான் சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியவர்கள், ஏகப்பட்ட அந்தஸ்துக்குரியவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஏகப்பட்ட ஹதீஸ்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் படி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுடைய
இந்த விஷயம்ன்றது இது சுருக்கமா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நீங்க பேசக்கூடிய ஒரு தாபியின்களுடைய வரலாறுகளையும் மிகவும் அவங்களுடைய வரலாறுகள் முழுமையா எடுத்து படிக்கணும். இங்க சொல்லப்படுறது உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக தான். இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹைலைட்ஸை நாங்க சொல்றோம். இதன் மூலியமா நீங்க அவங்களுடைய முழு வரலாறுகளை நீங்க என்ன செய்யணும், திரட்டி படிக்கணும். நீங்க தேடி போகணும் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்க அமைச்சிருக்கிறாங்க, இப்படியும் மனிதர்களால் வாழ முடியுமா, இப்படியும் அவர்களால் வாழ முடியுமா அப்படின்னு என்ன செய்யணும், அவருடைய முழு வரலாறுகளை நீங்க எடுத்து படிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவருடைய வாழ்க்கையை சாபியன்கள் அவருடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. அதே போன்று ஒவ்வொரு தாபியன்களை பற்றியும் அதிகமான தகவல்களை தேடி அவர்களை பற்றிய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கற்று அதன் போல் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.